ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு வந்த உடனே ஆளாளுக்கு ஏகத்துக்கு கொந்தளிக்காக அதிமுக இருந்து அதுல முக்கியமான அவர் முன்னாள் சட்ட அமைச்சர் அவர் எப்படி நீங்க இப்படி தீர்ப்பு கொடுக்கலாம், நாங்க என்ன செஞ்சோம் உங்களன்ற ரீதிக்கு அவர் பேசினாரு பாருங்க பேச்சு. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம். எது உள்கட்சி விஷயம்? ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அவங்க என்ன கேட்கறாங்க, அந்த வாதத்துக்கே வச்சுக்கோங்க. இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்கறாங்க, சட்ட திருத்தத்தை மாத்திருக்காங்க, செல்லாது. பொய்ச்செயலாளர் பொறுப்பு கொண்டு வந்தாங்க, செல்லாது. இந்த பொறுப்பில் இவரை போட்டிருக்காங்க, செல்லாது. இது அனைத்தும் யார் விசாரிக்க வேண்டும்? யாருக்கு அதிகாரம்? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது, தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் அதை தான் நாங்க சொல்றோம். உனக்கு அதிகாரம் இல்லை, அப்புறம் எப்படி நீ விசாரிக்கலாம்? அதான் முடிவு பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதலில் உங்களுக்கு 29 ஏன் படியும் 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுங்க. மினிஸ்ட்ரியல் ஆக்ட் இது குமஸ்தா வேலை தான். 29 ஏ பிரிவு 9 கீழே ஏதாவது சட்ட திட்டங்கள் மாற்றம் வந்தால், கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை தன் கணக்கில் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வெறும் குமஸ்தா வேலை மட்டும்தான், வேற எந்த அதிகாரமும் இல்லை.